ஹாய். ஹாய் தேவி, நீ என்ன இங்க? சும்மாதான். அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தா சொன்னோம்ல அன்னைக்கே, அதனால ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சா? ஆமாப்பா, முடிச்சாச்சு ஒரு வழியா. இவங்க என் கூட வேலை பார்க்காங்க. பேரு ஸ்ரீநிதி. ஹாய் ஸ்ரீநிதி. தேவி உங்களை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கா. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அம்மா அப்பா தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமாம், தேவி உங்களை பற்றி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? ஊர்லேருந்து வந்து ஒரு வாரம் ஆச்சு. வேலைலாம் நல்லா போச்சா? ஆமாம், நல்லா போச்சு. ஆனால் என்ன, வர வேண்டியதாயிடுச்சு. ஆமாம், தேவி எல்லாம் சொன்னா. சரி, கவலைப்படாதீங்க. எப்படியும் அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் போய் தானே ஆகணும். ஆமாம். அப்பா நிவி, நீ என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ, உங்கள் வீடு இந்த பக்கம் தானா? ஆமாம், ரொம்ப பக்கம்தான். வீட்டுக்கு வாங்களேன். தேவி, உங்கள் அக்காவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாயேன். இல்லைப்பா, இருக்கட்டும். நாங்களே காலையில் கிளம்பி வந்தோம். இப்போ மணி 3 ஆயிடுச்சு. அம்மா இப்பயே சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு நாள் வரேன்னு. நீ வருவ, அக்கா வருவாங்களா? இந்த தடவை வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பிடுவேன். அடுத்து எப்படியும் வருவேன். வரும்போது அவட்ட நானே ஞாபகப்படுத்தி உங்கள் வீட்டுக்கு, எனக்கு ஸ்ரீநிதி வீட்டுக்கு கூட்டுப்போ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரேன். சரியா? சரிக்கா, அப்போ பார்ப்போம். பாய் தேவி. பாய் அக்கா. ஹாய் ஸ்ரீநிதி, எப்படி இருக்கீங்க? கூட வேலை பார்க்குற பொண்ணா தேவி? ஆமாக்கா. நல்லா கேர்லி ஹேருன்னு. ஆமாக்கா. சக்திக்கா, உனக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போக வழி தெரியுமா? ஏய், என்ன செக் பண்ணி பார்க்கியா? ஏன், எனக்குன்னா போக தெரியாதா என்ன? இல்லை, நீ எப்பயும் வர்றது ஒரு வழி. நான் உன்னை இந்த வழியில் ஒரே ஒரு தடவை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதான் இப்போ ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கேருந்து நீயா தனியாக போயிடுவியா அப்படின்னு கேட்குறேன். ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கே. சரி, அப்போ நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். என்ன ஆளை பாரு. சரி, போயேன். வாமா தாயே. அப்பா, காலையில் 10:30க்கு போன பிள்ளைங்க மணி என்ன ஆகுது? மணி 3 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரமாக சுற்றுவீங்க? ஊரில் அடிக்கிற வெயிலெலாம் உங்கள் மண்டையில் தான் இருக்கும் போல இருக்கு. ஏம்மா, ஒரு அளவு இல்லையா? தேவி, நீ தான் இப்படி சுற்றுவேன்னா அந்த பிள்ளையும் படுத்தி பாவம், அவள் இவ்வளோ நேரம் பசி தாங்கிட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், அவள் பசி தாங்கட்டும். என்ன சமையல்? வந்ததே லேட்டு, இதில் என்ன சமையல்னு அதிகாரம் வேற. ஏம்மா சொல்லுமா. ஓ, இப்போவே மணி 3 ஆயிடுச்சு. போங்க, கிச்சனில் போய் பாரு, என்னன்னு தெரியும். ஆமா, நீ வந்து எடுத்து வை. பாப்பா, இவ்வளோ நேரம் அதை பொடி திரிக்கிறதுக்காக நின்னே வறுத்துக்கிட்டு இருந்தேன். காலெல்லாம் வலிக்கு. அதான் இத்தனை நாளாக யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால எம்மா வாமா, எனக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும்ப. அதனால நான் வந்து உட்காந்துக்கிட்டு என் கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவேன். அதான் இப்போ உங்கள் அக்கா இருக்கால, அப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? போங்க, 2 பேருமா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அங்களுக்குள்ளேயே பாத்திரத்தெல்லாம் போட்டு வாங்க. இன்னும் அதை கொண்டு வந்து இங்கே வச்சு திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு அப்படியே கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்க. என்னம்மா? ஏமோய், உனக்கு வர வர சோம்பேறித்தனம் அதிகமாகி போயிடுச்சு. பாராட்டம் அப்பா. உங்கள் அப்பா சொன்னோட தான் ஞாபகம் வருது. தம்பி ஃபோன் பண்ணா, பெரிய தம்பி. ஓ, அப்பா சொன்னோட தான் அப்பா ஞாபகமே வருதோ? இல்லாட்டி அப்பா ஞாபகம் வராது உனக்கு, அப்படித்தானே? சொல்கிறத கேளு நாயி. சொல்லுமா. பெரிய தம்பி ஃபோன் பண்ணா, அங்கே நிலத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்களாம். விட்டுட்டாங்களா? ஆமாம், நிலத்தை விற்றுட்டாங்களாம். ஒரு 6 லட்சம் போச்சான். சரி, நல்லது. அதான் மொத்தம் 6 லட்சம் கிடச்சதான். அவங்க தங்கச்சிக்கு 3, உங்கள் அப்பாவுக்கு 3. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தம்பி வேற என்ன சொன்னா? வேற ஒன்றும் சொல்லலை, அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்களாம். அதனால இன்னைக்கு நைட்டு தான் ஏதோ ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்களாம். நாளைக்கு இங்கே வர ஒரு 11 மணி ஆகும்னாங்க. சக்தி, அதான் பெரிய தம்பியே உன்னை இருக்க சொன்னான். அவன் வர 11 மணி ஆகும்ல, அதான் எம்மா அக்காவை காலையில் போக வேண்டாம்னு சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ இல்லை சித்தி, இருக்கட்டும். நான் அங்கே வீட்டில் வந்து ஒரு வேலையும் பண்ணலை. அம்மா ஏற்கனவே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு தான் வந்தேன். அதனால் நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். நஸ்தி. ஏன்க்கா? அதான் தம்பி வர்றான், இருந்து பார்த்துட்டு போகலாம்ல. இருக்கட்டும் தேவி, இன்னொரு நாள் வரேனே. ஏமா, அவனை பார்த்துட்டு ஒரு மத்தியானமாவது கிளம்பலாம்ல. இருக்கட்டும்ப்பா. அப்படிலாம் மத்தியானம் அவன் வந்த உடனே எனக்கு கிளம்ப மனசு வராது. அப்புறம் அப்படியே இருந்துருவேன். வேணா இருக்க வேண்டியதானே? அதான் சொல்கிறேன்ல, அம்மா தனியாலாம் இருந்து என்ன செய்வா சொல்லு? அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க, யமுனாவும் வேலைக்கு போயிடுவா. நான் போய் இருந்தேன்னா அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது வாங்க வேண்டியது இருந்தேன்னா என்னத்தையாவது ஒத்தாசையாவது பண்ணுவேன். பாருப்பா, அக்காவுக்கு இப்பயே எவ்வளோ பொறுப்பு. ஆமாம், அங்கே 2 பொம்பளை பிள்ளைங்க. அவள் தானே கூட மாட இருந்து அக்காவுக்கு உதவி செய்யணும். என்ன சக்தி? ஏம்மா அப்படி சொல்கிற? ஏன் தம்பிங்க இல்லையோ? அவங்க என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? அக்கா, நீ என்ன செய்யணும்னு சொல்லுக்கா, நான் பசங்களை அங்கே வர சொல்கிறேன். கண்டிப்பாக எதுவும் தேவைன்னா சொல்கிறேன், சரியா? இப்போதைக்கு நான் போய் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? சரி, இவ்வளோ நேரம் கடைக்கு போயிட்டு வந்தீங்களே, அப்படி என்னத்தை வாங்கிட்டு வந்தீங்க? சரி, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதெல்லாம் சாப்பிட்டு வந்து சொல்கிறோம். இப்போ போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஆமாம், அவன் உத்தம புத்திரன் எங்க? என் உத்தம புத்திரன் அங்கே கட்டில் படுத்திருக்கான், போய் பாரு போ. ஆமாம், இவர் பெரிய துறை, இவர் கட்டில் படுத்திருப்பாரு, நாங்கள் போய் பார்க்கணும். நீ கேட்டேன்னு தானம்மா சொன்னேன். நான் எங்கே அவனை போய் பெரிய தோற நீ போய் பாருன்னு நான் சொன்னேன். நீ எங்கன்னு கேட்டேன், அதனால அவன் கட்டில் படுத்திருக்கான், போய் பாருன்னேன். என்ன ஆளோ காணாமே தான் கேட்டேன். அதுக்காக அவனை பார்க்கணும்லாம் சொல்லலை. அதுக்காக அவன் படுத்து கிடப்பான், நாங்கள் போய் பார்க்கணுமா? பார்க்க நம்ம போய் சாப்பிடுவோம். அம்மா எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை நான் வந்து எடுத்து வைக்கவா? அதான் எடுத்து வைக்கல, நீயே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்குமா கேட்குற? வேணும்னா வர்றேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ ஒன்றும் வர வேண்டாம், நாங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குருவோம். எங்களுக்கு நல்லா கை காலெல்லாம் இருக்கு. உனக்கு கை காலெலாம் நல்லா தான் இருக்குது, யார் இல்லைண்ணா. சரி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோன்னு தானே சொன்னேன். சரி தாயே, நீ உட்காந்து சீரியல பாரு, நாங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறோம். எப்பா எப்பா எல்லாம் கடுகடுன்னு தான் பேசுதுங்க. அம்மா, நீ பேசுறது எனக்கு கேட்குது. கேட்கட்டும் 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 தான் பேசுகிறேன். கேட்கட்டும்னு பேசுறேன்னா இங்கே வந்து பேசு. அந்த வரேன். என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சித்தி. சாப்பாடு நல்லா இருந்தது சித்தி. நல்லா இருந்ததா? நான் கூட நினச்சேன், என்னடா ஊர்லேருந்து வந்திருக்காளே, நம்ம பெருசாக ஒன்றும் செய்யாமல் எனத்தையும் இருந்து வச்சு சமாளிக்கவே நினச்சேன். உனக்கு பிடிச்சிருந்ததா? ஆமாம் சித்தி, எனக்கு பிடிச்சிருந்தது. அம்மா, யாராவது ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு பருப்பு ரசம் பாவக்காய் வைப்பாங்களா? ஏன் வச்சா என்ன? அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா, முதல்ல செய்யறது இப்படியா வச்சுட்டு கொடுப்ப? செஞ்சு கொடுத்தா என்ன? தேவி, எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சித்தி செஞ்சுருக்கா. அதெல்லாம் சரிதான், உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான். ஊர்ல இருந்து வந்த பிள்ளைக்கு பாவக்காய் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எம்மா, அதெல்லாம் இப்போ அவள் கல்யாணம் ஆகி அவள் புருஷன் கூட முதல்ல இந்த வீட்டுக்கு வரானா அப்போ கொடுக்கக்கூடாது. இது என்ன, அவனை முதல்ல இந்த வீட்டுக்கு வரா? அவளும் உன்னைய மாதிரி ஏன் இல்லை, அதெல்லாம் அவள் சாப்பிட்டா, அதனாலலாம் ஒன்றும் இல்லை. நான் நீ ஏதாவது வாங்கிட்டு வருவ, அதை சமைக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா 1 மணி வரைக்கும் ஆளே இல்லை. சரி, தெரிஞ்சு போச்சு இன்னும் எப்படியும் வர லேட் ஆகும்னு. சரின்னு அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். என்னக்கா சக்தி என்ன பிரியப்பட்டு சாப்பிடுவான்னு நான் கேட்டேன். அதான் அவள் தான் சொன்னான், அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், புளி தண்ணி துவையலற இல்லைன்னா பருப்பு ரசம் வச்சு பாக்காவை. அவள் பெரும்பாலும் ஃபோனில் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவா, எம்மா எனக்கு இதை தாம்மா சாப்பிட்ணுன்னு இருக்கு, மித்ததெல்லாம் இங்கே நல்லா கிடைக்குது. ஹோட்டல் போனால் கூட நல்லா சாம்பார் வத்த குழம்பு ரசம்னு வகை வகையாக சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பருப்பு பாவக்காய் பொரியல் கிடைக்க மாட்டேக்கி, அப்புறம் புளித்தண்ணி அதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்கும்பா அப்படின்னு சொன்னான். சரி, வந்த பிள்ளைக்கு புளித்தண்ணியும் துவையிலையுமா வைக்க முடியும்? அதனால் கடைக்கு போனேன். போன இடத்துல நல்ல வேலை பாவக்காய் இருந்தது, குட்டி குட்டி பாவக்காய். சரின்னு வாங்கிட்டு வந்து அவளுக்கு பிடிக்கும் தான் நறுக்கி வச்சேன். இல்லை ஸ்ரீ, உன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அம்மாட்ட வந்து இதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்லி சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கே வந்து வீட்டில் ஒழுங்காக இருந்த மாதிரியே தெரில. ஒரு நாள் மாமா வீட்டில் சாப்பாடு, ஒரு நாள் சித்தி வீட்டில் சாப்பாடு, ஒரு நாள் அம்மாட்ட அவளே வச்சுருந்தா, புளித்தண்ணியும் துவையலும் அவளே வச்சுருந்தா. அதுக்குள்ளே இங்கே கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி நீயும் எனக்கு பிடிச்சதே வச்சுட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அதிகமாகவே போட்டு சாப்பிட்டேன் தெரியுமா? அப்படியாக்கா, நீ நிறைய போட்டு சாப்பிட்டியோ? தேவி, நம்ம இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கோம் சாட் ஐட்டம்ஸ். அப்புறம் எப்படி உடனே சாப்பிட முடியும்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்க போய் தான் நான் கூட கொஞ்சமே சாப்பிட்டேன். சாப்பாடு எதுவும் மிச்சம் வச்சுருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் காலி பண்ணியாச்சு, பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டாச்சு. அப்புறம் என்ன? சரி, உங்கள் அக்காவை கூப்பிட்டுட்டு ஊரே சுற்றி காமிச்சிருப்பியே, அப்படி என்ன தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காமிக்கவே மாட்டிக்க. எல்லாத்தையும் உடனே காமிச்சிடணுமா? சரி அத்தா, உடனே காமிக்க வேண்டாம், ஒரு வருஷம் கழிச்சு காம்பி. எம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா, வளையல் வாங்கணும், அதுக்கப்புறம் வேற என்ன, கம்மல் வாங்கணும், அந்த மாதிரி அவ்வளோதாம்மா. சக்தி மட்டும் தானே வாங்கியிருக்கா, நீயுமா வாங்கியிருக்க? நீ இப்போ தானே போன வாரம் 2 பேரும் போய் நீ ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு தானே வந்த? ஆமாம்மா, அக்கா தான் வாங்கியிருக்கா. அக்கா அவளுக்கு வாங்கிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. என்னது, நான் வாங்கி கொடுத்தேனா? எனக்கே அவள் தான் வாங்கி கொடுத்தா. சித்திட்ட நான் வாங்கி கொடுத்தேன்ல சொல்கிறா. அதான் அக்கா உனக்கு வாங்கி கொடுத்தாளா? ஊர்லேருந்து அந்த பிள்ளை வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும். அந்த பிள்ளை உனக்கு வாங்கி கொடுத்துருக்காக்கோ? ஆமாம், எப்படினாலும் அவள் அக்கா, நான் தங்கச்சி தானே, எப்பயுமே தங்கச்சிக்கு அக்கா தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு அக்கா சம்பாதிக்கணும்ல. என்னம்மா, நானும் 3 பவுனுக்கு தங்க வளையலா கேட்டேன், அழகாக வாங்கி கொடுத்துருக்கா. உனக்கு என்ன, எங்கள் அக்கா எனக்கு வாங்கி தரா, நீங்களே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. நான்லாம் ஒன்றும் சொல்லலாமா. என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன வாங்கிட்டு வருவோம்? காலிஃப்ளவர் 65 போட காலிஃப்ளவர், அப்புறம் மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மிளகா. இதை வாங்க தான் உங்களுக்கு இவ்வளோ நேரமா? நான் கூட சரி, நீங்கள் இவ்வளோ நேரம் ஊரை சுற்றிட்டு வர்றதை பார்த்தா எப்படியும் ஜாமானெல்லாம் பின்னாடி ஆட்டோவில் வரும்னு நினச்சேன். நீ ஏன் நினைக்க மாட்டா, எல்லாம் நினைப்ப. ஜாமானையா வாங்கி வாங்கி போட்டா நீ பேசாண்டி இருப்ப. எல்லாம் உங்களுக்கு தான் நான் செஞ்சு தரேன். என்னமோ நான் கரைச்சி குடிக்கிற மாதிரியே பேசுகிறேன். நீ கரைச்சி குடிக்கிறான்னு சொல்லலை, ஜாமானா அதுக்காக வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏற்கனவே இப்போ தானே வாங்கிட்டு வந்தோம். சரி, அப்போ இதை காலிஃப்ளவர் 65யும் மிளகா பஜ்ஜியும் போடணுமாக்கும். ஆமாம், எனக்கு அக்காவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால்
நாங்கள் போய் கொஞ்ச நேரம் படுத்துருக்கோம். நீ காலிஃப்ளவரையும் மிளகா பஜ்ஜியும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சூடாக ஒரு கப் காஃபியும் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் இடத்துக்கு வந்து எழுப்புறியா? சரி போங்க, போய் கொஞ்ச நேரம் படுங்க. நல்லா காலையிலேருந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல, கால் வலிக்காமல் என்ன பண்ணும்? அது கொஞ்சம் குறைய அலையணும். ஒரே நாளில் அலைஞ்சா கால் வலிக்க தான் செய்யும். சரிம்மா, அப்போ நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எங்களை கூப்பிடு, சரியா? சரிம்மா. தம்பி அங்கே படுத்திருக்கான். அவனை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நாங்கள் 2 பேரும் போய் படுத்துக்குருவோம். அவனை தூக்கி எறியாட்டி என்ன, அவன் பக்கத்தில் போய் படுக்க வேண்டியதானே? ஏய் தேவி, அந்த அது வாங்கிட்டு வந்தோம்ல, அதை கொடுக்கவே இல்லை. ஏன்? ஆமாக்கா. எடு தேவி, இப்பயே சாப்பிட்ருவோம், இல்லைன்னா நல்லா இருக்காது. அந்த வரேன்க்கா.